மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காசா மீதான போரை நிறுத்தக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நேற்று நடந்திருக்குங்க. இந்த 5 மூஞ்சிங்கள் கூட சேர்ந்து சில மூஞ்சிங்க சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த ஸ்டாலின் ஆட்சி முடிய போகிறது இன்னும் ஒரு 6-7 மாதம், 5 வருஷம், இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் என்ன நடந்திருக்குது, அதில் இந்த 5 மூஞ்சிங்க தான் கண்டன கூடத்தை கொடுத்துருக்காங்களான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துறோமா. சமீப மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் ஒட்டி போராட்டம் பண்ணாங்க. அது லாஸ்ட் வரைக்கும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக காவல்துறையை வச்சு அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் அடைச்சி அந்த கூட்டத்தை கலைச்சாங்க. அப்போ இந்த போராட்டம் பண்ண இந்த ஸ்டேஜில் இருக்கிற மொத்த மூஞ்சிங்களும் ஒருத்தம் கூட வாய் திறக்கலை. இது சமீப மாதங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, கடலூரில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளசாராயம் குடித்து இறந்து அந்த உடல்களை எரியூட்ட கூட இடம் இல்லாத அவல நிலையை நம்ம பார்த்தோம். அப்போ கூட இந்த 5 மூஞ்சிங்களும் அது கூட இருந்த மூஞ்சிங்களும் ஒரு கண்டன கூட கொடுத்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வரைக்கும் இந்த ஸ்டாலின் 4.5 வருஷம் ஆட்சியில் 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. சமீப மாதங்களுக்கு முன்னாடி அஜித்குமார் சிவகங்கையில் காவல்துறையில் லாக்அப் டெத் நடக்கிறத கொடூரமான காட்சிகள் நம்ம கண் முன்னே பார்த்துருக்கோம். ஈரக்கொலையே நடந்திருக்கும். அந்தளவுக்கு சித்திரவதை பண்ணி அவர் இறந்து போனார். அதுக்கு ஆதாரமாக வீடியோ காட்சியெல்லாம் கூட சமூக வலைதளத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ கூட இந்த மூஞ்சிங்களில் ஒருத்தர் கூட கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நம்ம பார்க்கல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு விஏஓ மணல் கடத்தலையும் சமூக விரோத கும்பலை தடுத்தாருன்றதுக்காக அரசாங்க அலுவலமாக விஏஓ ஆஃபீஸ்லேயே வச்சு கொலைவெறி தாக்குறது கொலையும் செஞ்சுட்டாங்க. அதுக்கு ஒரு கண்டனம் கூட இந்த மூஞ்சிங்க இது வரைக்கும் தெரிவிக்கலை. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த மாதிரி கனிம வளக்கல்ல ஆற்று மணல் கொலை தட்டி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து கொலைவெறி தாக்கல் நடத்தி கொலை செஞ்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். அது சம்மந்தமாக ஒரு வாய் கூட இங்கே இருக்கிறதுக்கு ஒருத்தர் கூட வாய் தொட்டு பேசலை. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு மாதமும் ஒரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலேருந்து ஒரு மாதம் அரசியல் கொலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பாமகலேருந்து பிஜேபியிலேருந்து பல பேர் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதை சம்பந்தமாக ஒருத்தர் கூட ஒரு வாய் திறந்து நம்ம இந்த மூஞ்சிங்களை பார்க்கல. நான் சொன்ன இந்த கொடூரமான குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சியில் பத்தாதுன்னு இதுக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன் பாருங்கள். மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, டாஸ்மாக் கட்டணம் உயர்வு, தொழில் வரி உயர்வு, போக்குவரத்து அபராத தொகை, ஹெல்மெட் கட்டணம் 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி அடிக்கடி உயர்வு, கொள்ளை வரலாறு காணாத அளவு உயர்வு, நில அபகரிப்பு உயர்வு, சாராய விற்பனை உயர்வு, லஞ்சம் ஊழல் உயர்வு, பஸ் கட்டண விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பருப்பு அரிசி மல்லிகை சாமான்கள் விலை உயர்வு, சாலை வரி உயர்வு, படித்த இளைஞர்களுக்கு வேலை இழப்பு உயர்வு, மதுவால் இளம் விதவைகள் எண்ணிக்கை உயர்வு, தினமும் பெண்கள் மீதான பலாத்காரங்கள் அதிக அளவு உயர்வு, 27 காவல் மரணங்கள், போதைப் பொருட்கள் விற்பனை, இப்படி பல அவலங்கள் உண்டு. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அடிப்படை நீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை என்று போராட்டம். இதற்கெல்லாம் வாய் திறக்காத நீங்கள் தான் வந்து மற்றொரு நாட்டில் நடக்கிற இன பிரச்சனைக்காக போராடுறத பார்த்தா, முதல்ல இங்கு தமிழ்நாட்டில் அனைத்தும் சிறப்பாக உள்ளது. அதனால தான் நான் இங்கே போராடுறத விட்டுட்டு வெளிநாட்டில் போய் அந்த இன பிரச்சனைக்காக போராடுறத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரன்னு நினச்சினுக்கிறீங்க. அதாவது இந்த கூத்தாடிங்க முதல்ல உங்கள் கூத்தாடி வேலையை சினிமாவில் காட்டிட்டு அதில் பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். இங்கே போகிற அரசியல் நாடகம், நீங்கள் எந்த ஆட்சிக்கு வந்து அடிமையாக இதெல்லாம் வேலை செய்கிறீங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கேயோ நடக்கிற பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி வெளிநாட்டில் நடக்கிற காசா போரை நிறுத்துறதுக்கு இங்கே வந்து போராட்டம் பண்ணி நிற்கிறாங்க இந்த மூஞ்சிங்க. இவங்க போராட்டம் பண்ணுறதால நாளைக்கே போர் நிப்பாட்ட போகிறாங்க. கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு அநியாயத்தை தட்டி கேட்க துப்பு இல்லாத இவங்க எங்கேயோ நடக்கிற காசா போருக்கு போயிட்டாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து போரே நடக்கலை? உக்ரைனில் அந்த போர் நடக்கலையா? ரஷ்யாவுக்கு போர் நடக்கலையா? இதுக்கு முன்னாடி இதே போர் எவ்வளோ அப்போலாம் கூட இந்த இந்த மூஞ்சிங்களை எங்கே போச்சிங்கன்னே தெரில. இதுங்கெல்லாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்குதுங்க? எதுக்காக இப்படி பண்ணுதுங்க? ஏன் பண்ணுறாங்க? இதே இப்போ நான் சொன்ன இந்த அநியாய அக்கிரமம் எல்லாமே வந்து அதிமுக ஆட்சியில் நடந்ததுன்னா நவதூரங்களையும் மூடி அப்படியே இருந்திருப்பாங்களான்றது முதல் கேள்வி. அதிமுக ஆட்சியில் சும்மா ஒரு பிட்பாக்கெட் கேஸ், ஒரு பிட்பாக்கெட் அடிச்சுட்டா கூட அதுக்கு ஒரு கண்டன கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அதிமுக ஆட்சி ஒழுங்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. உடனே நான் அதிமுக ஆட்சிக்காரனான்னு என்ன விமர்சனம் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல வர்றது யதார்த்த நிலையை நான் சொல்ல வரேன். இதை வந்து பார்க்குற எல்லாருமே புரியும். இவங்க எல்லாம் வந்து சினிமாவில் கூத்தாடிகள், இந்த பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், இவனுங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி ஏன் இல்லைன்றதான் கேள்வி.
இன்னொருத்தவர்த்தான்னா சமூக சேவகர். அவர் வந்து சமூக சேவைக்கான விருதே கொடுக்க வேண்டியவர். மத்திய அரசால் உயரிய விருதுக்கே தகுதியான கோவன் இந்த அதிமுக ஆட்சியில் வீதிக்கு வீதிக்கு சாராயம் தள்ளாடுதே தமிழை பாட்டு பண்ணார். அவர்லாம் எங்கே போனார்னே தெரில. இப்போலாம் ஆளே காணோம். இந்த மாதிரி பல சமூக ஆர்வலராக செயல்பட்டவங்களாம் இந்த ஆட்சியில் எங்கே போனாங்கன்னே தெரில. ஒருவேளை வேறு மாநிலத்துக்கு ஓடிட்டாங்கன்னே தெரில. முதல்ல கூத்தாடிங்கெல்லாம் கூத்தாடி வேலையை பாருங்கள். அந்த யார் இந்த அமீர் சர்வதேச போதைப்பொருள் கும்பல் மூளையாக செயல்பட்ட ஜாபர் சாதிக்கு பல கோடி ரூபாய் பணத்தை வந்து அவரோட ஜாபர் சாதிக்கு வங்கி கணக்கிலேருந்து அமீருக்கு வங்கி கணக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு அமலாக்கத்துறையே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சு விசாரணை நடந்திருக்கு. அப்பேற்பட்ட அமீர்லாம் வந்து இன்றைக்கி மேடை ஏறி புரட்சிகரமாக பேசுகிறதெல்லாம் பார்த்தா சீர்திருத்தவாதி, ஒரு நடுநிலைவாதி, வந்து ஏற்றுக்கின கொள்கையில் வந்து சமரசம் செய்யாமல் சண்டை போடுறவர் நினச்சின்னு வந்து இவரெல்லாம் வீரவாசமாக ஸ்டேஜிலேருந்து பேசுறதுலாம் வெட்கக்கேடு, மானக்கேடு. இந்த சினிமா கூத்தாடி பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், அமீர், வெற்றிமாற இவனுங்க வார காலத்தில் நம்ம வாரன்றதை வெட்கக்கேடு, மானக்கேடுலாம் தமிழ்நாட்டுக்கே ஒரு இழுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வருமா வராதனே தெரில. இதுக்கெல்லாம் வேற ஒரு காவல்துறை அனுமதி கொடுத்து இதுக்கு ஒரு காசா போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி நாளைக்கே அங்கே போர் நிப்பாட்டிட போகுது. இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியில் நடக்கிற அநீதிங்களும் கம்முன்னு தானே இருந்தீங்களா? அதே மாதிரி கம்முன்னு இருந்தாலே மக்கள் உங்களை கண்டு கம்முன்னு போயிடுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேவலமான வேலை பண்ணுறதுக்கு சும்மா வீட்டில் இருந்துட்டு நீங்கள் கூத்தாடி படத்தில் நடிச்ச மாதிரி சம்பளம் வாங்கணும் போகணுமான்ற வேலையை பார்த்தாலே போதும்.